மக்களே இப்ப ரீசெண்டா 27ஆம் தேதி டிவிகே விஜய் அவர்களுடைய பரப்புரை கூட்டம் என்பது நடந்தது. அதுல கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 40 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. குழந்தைகள் ஒரு சிலர் வந்து இறந்து போயிருக்காங்க. 1 1/2 வயசு குழந்தை இறந்திருக்குன்னா, மனசுக்கு எவ்வளவு வருத்தம் அளிக்குது பாருங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? விஜய் அவர்கள் என்னன்றது அதுக்கு தெரியுமா? இல்ல நெறைய குழந்தைகளுக்கு வந்து என்னதான் தெரியும்? சோ அவங்கலாம் அந்த இடத்துல வந்து கூட்டின்னு போனது யாரு? இதுல அந்த குழந்தைகளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, பெண்கள் நெறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப ரீசெண்டா நேத்து கூட ஒரு வீடியோ வந்து Twitterல பார்த்தேன். ஒரு நபர், ஒரு ஆண் வந்து ஒய்ஃப கூப்பிட்டுட்டு, ஒரு குழந்தைய கூப்பிட்டுட்டு, நான் விஜய் அவர்கள வந்து பார்க்க போறோம் நாங்க. சோ என் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து காட்ட போறேன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல குடுத்திருக்கிறது மனசுக்கு வருத்தம் அளிக்குது. ஏய்! என்னடா நெனச்சு வச்சிருக்கீங்க நீங்க? பச்சை குழந்தைகள தூக்கிட்டு போயிட்டு என்ன காமிச்சிய? அதுல அந்த குழந்தைகள் என்ன ரசிக்க போகுது? நீங்கலாம் உண்மையாவே உங்களுக்கு இந்த பேசிக்கான அறிவு இருக்கா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் புரியலங்க. அவ்ளோ டென்ஷன்ல கடுப்பாகுதுங்க அப்படியே. பாவம் அந்த குழந்தைங்கலாம் அஃபெக்ட் ஆயிட்டு இப்ப இறந்திருக்கு. சோ இதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு யார் தெரியுமா? இந்த குழந்தைகள கூட்டு போயிட்டு அந்த இடத்துல விஜய் அவர்களை பார்க்க வைக்கணும் அப்படின்ற முழுக்க முழுக்க பொறுப்பு அந்த குழந்தைய தூக்கி போன அந்த நபர்கள் தான். அவங்க மேல தான் தப்பு சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து நெறைய பேர் விஜய் அவர்களா இருக்கட்டும், நெறைய பேர் சொல்ட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் வரும். அந்த இடத்துல வந்து மக்கள் நெரிசல் கூட்டம் அப்படின்றது பேசிக்காவே இருக்கும். அவருடைய ஃபர்ஸ்ட் ஷோக்கே சிலர்லாம் போமாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும். அங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பயங்கர குதிப்போடு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசிக்கான ஒரு உண்மை. எப்படி சில லேடீஸ் அவங்க குழந்தைகள கூப்பிட்டுட்டு அங்க போயிட்டு இதெல்லாம் என்னன்றது சொல்றது? என்னடா நம்ம வந்து எஜுகேஷன் லெவல்ல நல்லா போயிட்டு இருக்கோம். தமிழ்நாடு சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்டின்ட்டு நம்ம எல்லாருமே ஆரவாரமாக பேசிட்டு வரோம். ஒரு நல்ல விஷயம். சோ அது போன்ற ஒரு ஸ்டேட்ல இன்னமும் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம போயிட்டு அஃபெக்ட் ஆயிட்டு இறந்திருக்கிறது என் என்னன்ட்டு சொல்றது? இன்னைக்கு வந்து இத வந்து நான் மட்டும் சொல்லல. நெறைய பேர் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் சின்ன குழந்தைகள வந்து கூட்டு போனீங்க? அப்டின்ற ஒரு விஷயத்த. ரொம்ப தவறான ஒரு விஷயம். சோ பெரியவங்க போனீங்க, உங்களுடைய அறிவுல போனீங்க. சின்ன குழந்தைங்க என்னடா பண்ணுச்சு? அதுங்க என்ன உங்கள ஃபோர்ஸ் பண்ணுச்சா? என்ன கூட்டு போன்ட்டு. ஏய் என்னடா இது? என்ன உலகம் இது? பகுத்தறிவு எல்லாரையும் வளர்ந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சமாச்சும் யூஸ் பண்ணி, அங்க போனா என்ன நடக்கும்? ஏது நடக்கும்ன்ட்டு எதுவுமே தெரியாதா? எவ்ளோ பெரிய ப்ராப்ளமா இருக்கட்டும், எல்லாமே ஃபோன்ல வந்துருச்சு, டிவில வந்துருச்சு. ஜாலியா பார்த்து மகிழ்ந்துக்கோங்களேன். அத தாண்டி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா பண்ண போறாங்களா? ஒண்ணும் கிடையாதுயா! ஏன்யா இப்படி இருக்கீங்க? சுத்தமா எதுவுமே இல்லாம மைண்ட்ல. என்கின்ற ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல வந்து கோபமா சொல்ல தோணுது. அந்த மாரி தான் இருக்கு ஒவ்வொரு விஷுவல்ஸும் பார்க்கும்போது. அப்படியே மனச வந்து அப்படியே சுவராக்கின்னு பார்க்கிறதா இருக்கு. அவ்வளோ கொடூரமான காட்சிகள் அமைந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு அரசியல் கூட்டங்களுக்கு வந்து குழந்தைகள வந்து கூட்டு போகாதீங்க. இல்ல கூட்டம்ன்னு நடந்தாலே குழந்தைகள வந்து கூட்டு போகாதீங்க. அந்த இடத்துல வந்து என்ன வேணா நடக்கலாம். இப்படி நடந்து தான் இப்ப வந்து என்ன ஆகியிருக்கு பார்த்தீங்களா? ஸோ தயவு செஞ்சு அது போன்ற விஷயங்கள வந்து தடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க தப்பு, இவங்க தப்பு, அவங்கன்ட்டு நம்ம என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம். பட் நம்மளுக்கு எங்க போச்சு அறிவு? தூக்கிட்டு போனவங்க பெரியவங்க. நெறைய சிந்தனை இருக்கு. விஜய் அவர்கள் கூட்டம் பண்ணும்போது நெறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. ஏன் தூக்கிட்டு போனீங்க? இந்த இடத்துல வந்து யாரையும் வன்மையா கண்டிக்கணும். ஸோ இப்படியெல்லாம் நான் பேசணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. தவிர்க்கப்பட வேண்டும். உயிர்கள் போயிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ மனசெல்லாம் இப்போ வரைக்கும் பயங்கரமா விம்முது. சில டைம்ல தெரியாமயே கண்ல இருந்து தண்ணி வருது. அவங்களெல்லாம் நினைக்கும்போது. ஏன்னா, இத வந்து ஜஸ்ட் நியூஸா கடந்து போயிட முடியாது. அவங்க குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு பார்க்கும்போது, அப்படியே அலறி விட்டு அழுக தோணுது.